Good morning to all 10th standard science subjectல நம்ம chemistry portion பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. The 8th unit is periodic classification of elements அப்படின்ற யூனிட்டில் நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் போட்டிருந்தோம். அந்த யூனிட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக 118 எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத மிஸ் சொல்லியிருந்தேன். தென் இந்த 118 எலமெண்ட்ஸும் பீரியாடிக் டேபிளில் எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1 to 18 வரைக்கும் குரூப்ஸாகவும் 1 to 7 வரைக்கும் பீரியட்ஸாகவும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க, கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னோம். ஓகேங்களா. தென் என்ன பார்த்தோம், மாடர்ன் பீரியாடிக் டேபிள்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதாவது என்ன சொல்லியிருந்தாங்க, 18th and 19th century இதில் பார்த்தீங்கன்னாக்கா ஜஸ்ட்டு ஒரு 60 எலமெண்ட்ஸ் தான் வந்து டிஸ்கவர் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறமா தான் என்ன பண்ணியிருக்காங்க, இது வரைக்கும் 118 எலமெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அதை பீரியாடிக் டேபிளில் எப்படி அரேஞ்ச் பண்ணணும், அதோடைய அட்டாமிக் அண்ட் மாஸ் நம்பரை வச்சு எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஃபீச்சர்ஸ் ஆஃப் பீரியட்ஸ் அண்ட் குரூப்ஸ் பார்த்தோம். ஒவ்வொரு பீரியட்ஸோடைய ஃபீச்சர்ஸ் என்னென்ன, தனித்தனி சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். ஓகேங்களா. இப்போ பீரியாடிக் டேபிளில் ஹரிசாண்டல் ரோவில் இருக்கக்கூடியதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது லெஃப்ட் டு ரைட் போகுது பார்த்தீங்க இல்லையா, அந்த வேவை வந்து என்னென்னு சொல்லுவாங்க, பீரியட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டாப் டு பாட்டம் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அது வந்து குரூப்ஸ். 1 to 18 வரைக்கும் இருக்கக்கூடியது எல்லாமே குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட்டு இன்றைக்கி என்ன நம்ம நியூ டாபிக் ஒன்று பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றத ஒன்று பார்க்க போகிறோம். ஓகேவா. இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா பண்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டோடைய ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படின்னு கேட்டாங்கனாக்கா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், அது நல்லா படிப்பாங்க, நல்ல பொண்ணு, ஒன்றும் பிரச்சனை நல்ல பையன் தான் அப்படின்னு சொல்லுவாங்களே. அந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு ஆட்டமுக்கும் தனித்தனியான ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அதை பற்றி தான் இந்த பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் ப்ராப்பர்ட்டிஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த 8.3ல் ஃபஸ்ட்டு டாபிக்னா 8.3.1 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆட்டம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லையா, அணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகுலர் தான் என்னென்னு சொல்லுவாங்க, ஆட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த ஆட்டம் அப்படின்றதே நம்மளுடைய கண்ணுக்கே வந்து தெரியாது. அப்படின்றப்ப அதோடைய ரேடியஸை கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா. ஸோ அதோடைய ரேடியஸை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்றது தான் இந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்ற ஒரு சப் டாப்பிக்கில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. பார்க்கலாமா. ஓகே. அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் an atom is defined as the distance between the center of its nucleus and the outermost cell containing the valency electron. என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம 9th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். ஆட்டம் அப்படின்னா ரொம்ப ஸ்மாலஸ்ட் பார்ட்டிக்கிள். அந்த ஆட்டம்குள்ளார நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸ்குள்ளார புரோட்டான், எலக்ட்ரான் ப்ளஸ் நியூட்ரான், இந்த 3 டிவிஷன்ஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இந்த 3 டிவிஷன்ஸில் எலக்ட்ரான் அப்படின்றது நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டான் அப்படின்றது பாசிட்டிவ் சார்ஜ், தென் நியூட்ரான் அப்படின்றது ஒரு நியூட்ரல் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ இந்த அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னா கரெக்டாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. என்ன சொல்லியிருக்காங்க, ஆட்டம் இஸ் டிஃபைன்ட் அஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த சென்டர் ஆஃப் இட்ஸ் நியூக்ளியஸ். ஒரு ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா அந்த ஆட்டம்குள்ளார இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸில் இருந்து அந்த ஆட்டமோடைய அவுட்டர் மோஸ்ட் செல், நம்ம எத்தனை செல்ஸ் பார்த்துருக்கோம் 9th KLMN அப்படின்னு 4 செல்ஸ் இருக்குது. அந்த 4 செல்ஸில் லாஸ்ட்டு செல் இருக்குது பார்த்தீங்க இல்லையா, அந்த லாஸ்ட்டு செல்லில் இருக்க எலக்ட்ரானுக்கும் அந்த ஆட்டமில் நடுவில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸை தான் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்போ புரிஞ்சிடுச்சா. ஓகே. டைரக்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் ஆன் ஐசோலேட்டட் ஆட்டம் இஸ் நாட் பாசிபிள். நம்மளால் டைரெக்டாக அந்த ஆட்டமோடைய டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எக்ஸப்ட் ஃபார் நோபல் gases, usually the atomic radius is referred to as covalent radius or metallic radius depending on the nature of the bonding between the concerned atoms. இப்போ இந்த ஆட்டம்ஸோடைய ரேடியஸ் கண்டுபிடிக்கிறதுல பிரச்சனை கிடையாது. இது வந்து கோவேலண்ட் ரேடியஸா இல்லை மெட்டாலிக் ரேடியஸா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணுமா, ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா. ஓகேங்களா. அட்டாமிக் ரேடியஸ் இன் மெட்டல் ஆட்டம் இஸ் நோன் ஆஸ் மெட்டாலிக் ரேடியஸ். மெட்டல் அப்படின்னா என்னப்பா, நம்ம 9th படிச்சிருக்கோம் இல்லையா, எலமெண்ட்ஸை 3 டிவிஷன்ஸாக பிரிப்பாங்க. மெட்டல், மெட்டலாய்ட்ஸ், நான் மெட்டல் அப்படின்னு பிரிப்பாங்க. இப்போ ஒரு ஆட்டம் வந்து மெட்டலாக இருந்துச்சு, அதாவது என்ன சொல்லுவாங்க,
எலக்ட்ரிசிட்டியை வந்து கடத்தக்கூடிய திங்ஸ் எல்லாமே மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மெட்டலோடைய ஆட்டமுக்கு நம்ம டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை வந்து மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் இஸ் த டிஃபைன்ட் அஸ் half ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி நியூக்ளியர் ஆஃப் அட்ஜசன்ட் மெட்டல் ஆட்டம். இங்கே ஃபிகரில் நமக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏ அண்ட் பி போட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்றது மெட்டாலிக் ரேடியஸ், ஓகேங்களா. தென் பி அப்படின்றது எப்படி கொடுத்துருக்காங்க, கோவேலண்ட் ரேடியஸ். நான் மெட்டலாக இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய அந்த ஆட்டம் வந்து நான் மெட்டலாக இருந்துச்சுனாக்கா அந்த இதில் இருக்கக்கூடிய ரேடியஸை கோவேலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்துக்கக்கூடிய மெட்டல் ஆட்டம் மெட்டலாக இருந்துச்சுன்னா அதை மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை மட்டும் நல்லா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. In non-metallic elements, their atomic radius is known as covalent radius. நம்ம சொன்னதான் நான் மெட்டலாக இருக்கக்கூடிய அந்த ஆட்டமுக்கு நம்ம ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா அது கோவேலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லணும். மெட்டலாக இருக்கக்கூடிய ஆட்டமுக்கு ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஃபிகர் 8.3 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். என்ன எடுத்திருக்காங்க, அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜனை எடுத்திருக்காங்க. For example, let us consider hydrogen molecule. The distance between the two hydrogen nuclei of the molecule is 0.74 Armstrong. அங்கே கேபிட்டல் ஏ போட்டு அதோட ஹெட்டில் ஒரு 0 மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, அந்த சிம்பிளை நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ 0.74 டிவைடட் பை 2 இஸ் ஈக்குவல் டு 0.37 ஆம்ஸ்ட்ராங் வருது. இந்த ஹைட்ரஜன் வந்து என்னது, நான் மெட்டல். ஓகேவா, ஹைட்ரஜன் வந்து என்னது, நான் மெட்டல். இந்த நான் மெட்டல் ஹைட்ரஜனை என்னன்னு சொல்லுவாங்கனாக்க கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா, கோவேலண்ட் ரேடியஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதில் என்ன ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் between the two hydrogen nuclei of the molecule, அதோடைய மாலிகுல் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.74 ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துருக்காங்க. இங்கே ஹைட்ரஜன் 2 ஆட்டம் இருக்கிறதுனால அதை 2வால் டிவைட் பண்ணி நமக்கு 0.37 ஆம்ஸ்ட்ராங்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இங்கே மிஸ் ஒரு லைன் வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன், அதை கொஞ்சம் நல்லா பாருங்கள். Along the period from left to right, the atomic radius of the elements decreases. என்ன சொல்லியிருக்கேன், நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட்டு, அதாவது குரூப் சொல்கிறாங்க, லெஃப்ட் டு ரைட் வரும்பொழுது அந்த அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் தி எலமெண்ட்ஸ், ஒவ்வொரு எலமெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய அட்டாமிக் ரேடியஸும் என்ன ஆகுமா, டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லியிருக்காங்க, டிக்ரீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய பீரியாடிக் டேபிளில் மாஸ் நம்பரும் அட்டாமிக் நம்பர் தான் கொடுத்துருக்காங்க, இந்த ரேடியஸ் எல்லாம் எதுவும் கொடுக்கல. பட் நம்ம என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இந்த அட்டாமிக் ரேடியஸ் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது டிக்ரீஸ் ஆகும், தென் டாப் டு பாட்டம் வரும்பொழுது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு நம்ம இந்த ஒரு சிங்கிள் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை என்ன பண்ணிக்கணும், நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா. அடுத்தது ஃபிகர் 8.4 என்ன கொடுத்துருக்காங்க, வேரியேஷன் ஆஃப் அட்டாமிக் ரேடியஸ். எதுக்கு அந்த லித்தியம் அண்ட் போரான் கொடுத்துருக்காங்க. இந்த லித்தியத்தோடைய அட்டாமிக் ரேஸ் பாருங்கள், லென்த்தியாக இருக்குது. சென்ட்ரு நியூக்ளியஸ்லேருந்து கீழே அவுட்டர் மோஸ்ட் செல் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அந்த அதுக்கு வந்து லிங்க் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குது, ரொம்ப ஹையாக இருக்குது. அதே போரானுக்கு எடுத்துக்கோங்களேன், சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லு எப்படி இருக்குது, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை தான் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்போது டிக்ரீஸ் ஆகும், டாப் டு பாட்டம் வரும்போது இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நீங்கள் இந்த அட்டாமிக் ரேடியஸில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா, ஆட்டமில் நியூக்ளியஸ்லேருந்து அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அட்டாமிக் ரேடியஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மெட்டலாக நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆட்டம் மெட்டலாக இருந்துச்சுன்னா அது மெட்டாலிக் ரேடியஸ் அப்படின்னும், நான் மெட்டலோடதை நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது கோவேலண்ட் ரேடியஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் பீரியாடிக் டேபிளில் வந்து லெஃப்ட் டு ரைட் போகும்பொழுது டிக்ரீஸும், டாப் டு பாட்டம் வரும்பொழுது இன்க்ரீஸும் ஆகும் அப்படின்றத நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 8.3.2ல் அயானிக் ரேடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க, அயானிக் ரேடி. ஆட்டம் அப்படின்னா அணுன்னு சொல்லுவாங்க, அயானிக் அப்படின்னா என்னென்னா அயனின்னு சொல்லுவாங்க. நம்ம +, - எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா.
It is defined as the distance from the center of the nucleus of the ion up to the point where it exerts its influence on the electron cloud of the ion. அதில் எலக்ட்ரான் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ், அட்டாமிக் ரேடியஸ். இங்கே அயானிக் ரேடியஸ்னால் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா, சென்டரில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய அந்த அயான் சொல்லுவோம், அந்த அயானுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் அயானிக் ரேடியஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இங்கே ஃபிகர் 8.5 கொடுத்துருக்காங்க பாருங்களேன். லித்தியம் 156, லித்தியம் ப்ளஸ் 90. இதுக்கு என்ன வித்தியாசம்? ஏன்னா லித்தியமில் எல்லைன்னு போட்டு எந்த சிம்பிளுமே அங்கே மென்ஷன் பண்ணலை. அது என்னது, ஜஸ்ட் லித்தியம் எலமெண்ட் ஆட்டம் அப்படின்னு மட்டும் வச்சுக்கணும். பக்கத்தில் லித்தியம் ப்ளஸ் போட்டிருக்காங்க இல்லையா, ஸோ அதுதான் என்னது, அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதுதான் லித்தியம் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாருங்கள், ஃப்ளூரின் கொடுத்துருக்காங்க, ஃப்ளூரின் மைனஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஃப்ளூரின் 69 அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ஆட்டம் மட்டும்தான், ஃப்ளூரின் ஆட்டம் மட்டும்தான். அது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ளூரின் மைனஸ் அப்படின்றது என்னது, ஃப்ளூரின் அயன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஃப்ளூரின் அயனுக்கும் அந்த ஃப்ளூரினில் இருக்கக்கூடிய நியூக்ளியஸுக்கும் இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ் தான் இந்த அயானிக் ரேடியஸ் அப்படின்றது. ஓகேங்களா? கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் நல்லா இந்த வீடியோவை ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் லிசன் பண்ணால் மட்டும்தான் இந்த டாபிக் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். when a neutral atom loses on electron it becomes a positively charged ion called cation. பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அயானை கேட்டயான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். என்னன்னு சொல்லுவாங்க, கேட்டயான். அதே நம்ம ஆட்டமில் பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடியதெல்லாம் புரோட்டான் அப்படின்னு சொல்லியிருக்கோமா. இப்போ அயான்ஸை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ்லி சார்ஜாக இருந்துச்சுன்னா அதை கேட்டயான் அப்படின்னு சொல்லுவாங்க. வேரியஸ் தி கெயின் ஆஃப் ஆன் எலக்ட்ரான் பை நியூட்ரல் ஆட்டம்ஸ் ஃபார்ம் எ நெகட்டிவ்லி சார்ஜ் அயான் கால்டு ஆனயான். என்ன சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அதை ஆனயான் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஓகேங்களா? தி சைஸ் ஆஃப் தி அயான் இஸ் இம்பார்ட்டன்ட் டு டிட்டர்மைன் their behaviors in solution and the structure of ionic solids. The size of a cation is always smaller than its corresponding neutral atom, but the anion is larger than its neutral atom. ஸோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது கேட்டயான், நெகட்டிவ் சார்ஜாக இருந்துச்சுன்னா அது ஆனயான் அப்படின்றத மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நோட் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். as the positive charge increases the size of the cation decreases. அந்த பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அந்த அயானோடைய சைஸ் என்ன ஆகும், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். as the negative charge increases the size of the anion increases. பட் நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாச்சு அப்படின்னா அதோடைய சைஸ் என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாசிட்டிவ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுனாக்கா அந்த அயானோடைய சைஸ் என்னாகும், குறையும். அதே நெகட்டிவ் அயானாக இருந்துச்சுன்னா அதோடைய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆக அந்த சைஸும் என்ன ஆகிட்டே இருக்கும், இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த பாயிண்டில் ஃபைனலாக பாருங்கள், பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ as seen in atomic radius ionic radii also decrease along the period from left to right and increases down the group. ஸோ நீங்கள் இதில் ரெண்டு டாப்பிக்லேயே நீங்கள் நல்லா லேர்ன் பண்ண வேண்டியது, பீரியாடிக் டேபிளில் லெஃப்ட் டு ரைட் போகும் பொழுது நம்முடைய அந்த ரேடியஸ் என்னாகும், டிக்ரீஸ் ஆகும். டாப் டு பாட்டம் வரும்பொழுது இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றத மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ as seen in atomic radius ionic radii also decrease along the period from left to right and increases down the group. ஓகேவா? ஓகே டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா அட்டாமிக் ரேடியஸ் அண்ட் அயானிக் ரேடி இந்த 2 டாப்பிக்கில் உங்களுக்கு என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சோ அந்த லைன்ஸை மட்டும் ஹோம்ஒர்க்காக எழுதி என்னோடய நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். இதில் ரிமைனிங் இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.